வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபியோட லிப்ஸை நல்லா சாஃப்ட் அண்ட் பிங்க் கலரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். குழந்தை பிறந்ததும் அவங்களோட லிப்ஸ் நல்லா சாஃப்டாகவும் பிங்க்காகவும் இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா சில பேபிஸ்க்கு லிப்ஸ் ட்ரை ஆகி நாளடைவில் அப்படியே பிளாக் லிப்ஸாகவே மாறிடும். ஏன்னா இதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, குழந்தையோட லிப்ஸ் பிறக்கும்போது நல்லா பிங்க் கலரில் இருந்தது, இப்போ அப்படியே பிளாக் கலரில் ஆகிடுச்சு, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு. டெய்லி ரொட்டீனில் ஒரு சிம்பிளான சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், பேபியோட லிப்ஸ் நல்லா சாஃப்டாகவும் பிங்க் கலர்லேயும் அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த சின்ன டிப் தெரியாமல் நிறைய பேர் அப்படியே விட்டுறதுனால தான் பேபியோட லிப்ஸ் ட்ரை ஆகி பிளாக் ஆகிடுது. அது என்ன அந்த சின்ன டிப்ஸ் அப்படின்றதையும், ட்ரை ஆகி பிளாக்கான பேபியோட லிப்ஸை நல்லா சாஃப்டாக்கி பிங்க் கலரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹோம் ரெமடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு நான் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் இது தாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணுற டிப் இது. இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ பிறந்த குழந்தை இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ பார்ன்லேருந்தே நான் சொல்கிறேன். ஃபீட் பண்ணி முடித்த உடனே அவங்களோட லிப்ஸை நல்லா துடைச்சி விடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. இது நிறைய பேருக்கு தெரியாமல் போகிறதுனால தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேபியோட லிப்ஸ் நாளடைவில் ட்ரை ஆகி, அதாவது பிறக்கும்போது நல்லா பிங்க் கலரில் இருந்திருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ணாமல் விடுறதுனால தான் பிறக்கும்போது நல்லா பிங்க் கலரில் இருக்க பேபியோட லிப்ஸ் போக போக ட்ரை ஆகி பிளாக் கலரில் ஆகிடுது. ஸோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு காட்டன் கிளாத், நம்ம பேபிக்கு லிப்ஸ் துடைக்கிறதுக்காகவே நீங்கள் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணணும். காட்டன் கிளாத் வச்சு அவங்களோட லிப்ஸை அழுத்திலாம் துடைக்க வேணாம், நீங்கள் லைட்டாக துடைச்சி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மில்க் அவங்களோட லிப்ஸில் அப்படியே இருந்ததுன்னா அது காஞ்சி ட்ரை ஆகிடும். அதுதான் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, லிப்ஸை ட்ரை ஆக்கி அப்படியே பிளாக் கலரில் ஆக்கிடும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தையோட லிப்ஸை ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க. நீங்கள் நியூ மம்மிஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணிங்கனாலே போதும். அதாவது ரெகுலராக எப்பப்போலாம் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் நீங்கள் இந்த டிப்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். உங்களோட பேபியோட லிப்ஸ் நல்லா சாஃப்டாகவும் நல்லா பிங்க் கலர்லேயும் இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே யூஸ் பண்ண வேணாம். இப்போ அடுத்ததாக குழந்தையோட லிப்ஸ் ஆல்ரெடி ட்ரை ஆகி பிளாக் ஆகிடுச்சு. இப்போ அந்த பிளாக்கான லிப்ஸை நம்ம பிங்க் கலரில் மாற்றுறதுக்கு என்னென்ன ஹோம் ரெமடி யூஸ் பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் பேபிக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஹோம் ரெமடிலாம் நீங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் தான். இந்த நெய்யை குழந்தை தூங்கும் போது அவங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. குழந்தை முழிச்சிருக்கும் போது அப்ளை பண்ண வேணாம், அவங்க தூங்கும் போது இந்த நெய்யை அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு பேபியோட லிப்ஸை தொடச்சி விட்டுருங்க. நெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நெய்க்கு பதிலாக நீங்கள் இந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா, பட்டர், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட குழந்தையோட லிப்ஸில் அப்ளை பண்ணலாம். ஒரிஜினல் செக்கெண்ணெயாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரிஜினல் செக்கெண்ணெய் தான் ரிசல்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கடையில் வாங்குகிற எண்ணெயெலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தேங்காய் எண்ணெயையும் குழந்தை தூங்கினதுக்கப்புறம் அவங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க. அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா தேன் கூட நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த தேனையும் நீங்கள் அவங்களுக்கு தூங்கும் போது தான் அப்ளை பண்ணணும். தேன் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப அப்ளை பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் போதும். 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் தேன் அப்ளை பண்ணுங்கள். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு தேன் அப்ளை பண்ண வேணாம். அடுத்ததாக இந்த நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு ரோஜாவோட சாறு, அந்த சாறை கூட நீங்கள் குழந்தையோட லிப்ஸில் அப்ளை பண்ணலாம். இதை நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது அவங்களோட லிப்ஸ் நல்லா பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிடும். நாட்டு ரோஜா பூவோட சாறு தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கல, அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட்டோட அந்த சாறு கூட அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் மட்டும் பீட்ரூட் அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த சாறு எடுத்து குழந்தை தூங்கும்போது அவங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க. மெயினாக குழந்தைய நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க.
அவங்களுக்கு அடிக்கடி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபீடிங் மதராக இருக்கீங்க, குழந்த ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அடிக்கடி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடிக்கடி தண்ணி குடிக்க கொடுங்க. தண்ணி, அப்புறம் ஜூஸு, அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கலாம். வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கடையில் வாங்கின ஜூஸ் கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த இளநீ, மோர், பானகம் இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே வாங்க. ஸோ குழந்தைய நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே அவங்களோட பாடியுமே வந்து ட்ரை ஆகாது, லிப்ஸும் ட்ரை ஆகாது. ரொம்பவே அவங்களோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நியூ மம்மிஸாக இருக்கீங்க, ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டிப்பை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி பேபியோட லிப்ஸ் வந்து ட்ரை ஆகி பிளாக் ஆகிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் சொன்ன அந்த ஹோம் ரெமெடிஸில் உங்களுக்கு எது ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே விதமான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இந்த ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ரெகுலர் பேசிக்ஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ட்ரை ஆகி பிளாக்கான லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் பிங்க் கலர்லேயும் மாறிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.